மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் இருக்கக்கூடிய 75வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு ஒரு 3 ஆள்கூறுகளை தந்துட்டு இந்த 3 ஆள்கூறுகளும் ஒரே நேர்கோட்டுல இதுக்குமாண்டு கேட்கிறான். அப்ப என்ன செய்வீங்க? அதாவது இதே மாதிரி கேள்வி நாங்கள் தியரி படிக்க பார்த்துனாங்க. முழு தியரியும் பார்க்கணும்னா எங்களோட சேனல்ல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் என்ற பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா முழு தியரியும் பார்த்துக்கொள்ளலாம். என்ன செய்வீங்க? அப்ப இவற்றை டிட்டர்மினன்ட் வந்து பூஜ்ஜியமாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லிக்கிறோம்? அவியல் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும்னு சொல்லுவீங்க. அப்ப என்ன டிட்டர்மினன்ட் காண்ற என்ன செய்வீங்க? அதாவது இங்க முதலாவது எக்ஸ் ஆள்கூறுகள் எழுதணும். முதலாவது குளத்துல எக்ஸ் ஆள்கூறுகள் எழுதுவீங்க. அதே போல இரண்டாவது குளத்துல y ஆள்கூறுகள் எழுதுவீங்க. ஆனா இங்க முக்கியமா கவனித்துக் கொள்ள வேண்டியது யார் இந்த எக்ஸ் ஆள்கூறோ அதே புள்ளி இந்த y ஆள்கூறு பக்கத்துல எழுதணும். இங்க -1 போட்டுட்டு இங்க ஒண்ணு 7 போட்டீங்கன்னா அப்படி -1க்குரிய y ஆள்கூறு பக்கத்துல எழுதணும். இங்க எல்லாமே ஒன்றாக இருப்பேன். அப்ப இவரை சுருக்குவீங்க. பூஜ்ஜியமாக வந்துச்சண்டா தரப்பட்ட 3 புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்னு சொல்லுவோம். பூஜ்ஜியமாக வரையலையண்டா தரப்பட்ட 3 புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில இருக்காதுன்னு சொல்லுவோம். அப்ப என்ன செய்யணும்? டிட்டர்மினன்ட்ட காணுவோம். -1 தர c1 1 +3 தர c1 2 +1 தர c1 3 போட்டுக் கொள்ளுவீங்க. அப்ப என்ன செய்யலாம்? -1 தர இவருக்கு பதிலா 2 பேரை கூட்டவாரவர் எப்படியான ஆளா இருப்பார்? எங்களுக்கு பார்க்க ஒரு இரட்டை நம்பர். எனவே அவற்றை குறி நேராக இருக்கும். +1 தர m1 1. எனவே முதலாவது கோலம் விட்டு பாத்தீங்கன்னா 7 - 13 போட்டுக் கொள்வீங்க. +3 தர 2 பேரை கூட்டவாரவர் 3 ஒரு ஒற்றை நம்பர். எனவே மரக்குறியாக இருப்பார். இன்று m1 2. முதலாவது இரண்டாவது கோலத்துக்கு போராக்களை விட்டு பாத்தீங்கன்னா மிச்சாக்கள டிட்டர்மினன்ட் -4 -2 ஆக இருக்கும். +1 தர 1,3 2 பேரை கூட்டவார ஒரு இரட்டை நம்பர். எனவே நேர்குறியாக இருக்க இன்று m1 3. முதலாவது மூன்றாவது குலம் தவிர்த்த மிச்சாக்களை பார்ப்பீங்க. மிச்சாக்கள் -52 -14 இருப்ப. இவரை சுருக்கிறீங்களா எங்களுக்கு யார் வருவார்? இவற்றை இந்த மட்டு டிட்டர்மினன்ட்ட கண்டுகொள்ளலாம். பூஜ்ஜியமாக வந்துச்சுதண்டா நாங்க என்ன சொல்லிக் கொள்ளலாம்? இவர் வந்து ஒரே நேர்கோட்டில் இருப்பார்னு சொல்லலாம். பூஜ்ஜியமாக வரையலையண்டா ஒரே நேர்கோட்டில் இல்லையான்னு சொல்லிக்கிறலாம். பாப்போம். இதை சுருக்கினா -6. எனவே +6 -6 +6. எனவே +18 வருவேன். இதே போல சுருக்கினீங்கன்னா -66. எனவே -66 வருவேன். அப்படி செய்யலாம். இவரை சுருக்கினீங்கன்னா 24 -66. எனவே 24 இருந்து 66 கொஞ்சம் என்ன வருவேன்? -42 வருவேன். -42 வருவேன். இவர் பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருக்கிறாரோ? பூஜ்ஜியத்துக்கு சமனாக இல்லை. எனவே தரப்பட்ட 3 நேர்கோடுகளும் என்ன சொல்லிக் கொள்ளலாம்? ஒரே நேர்கோட்டில் இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். எனவே 1,3 அதே போல -4,7 அதே போல என்ன செய்யலாம்? 2,3 ஆகிய 3 புள்ளிகளை என்ன செய்து கொள்ளலாம்? ஒரே நேர்கோட்டில இல்லாத புள்ளிகள் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஒரே நேர்கோட்டில இல்லாத புள்ளிகள் என்று சொல்லிக் கொண்டா சரி. இவர் நான் கேட்கப்பட்ட 75வது கேள்விக்கான விடையாக இருக்க. அடுத்து நாங்கள் 76வது கேள்வி பார்ப்போம்.